ஹலோ நண்பா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு தமிழ்நாடு அரசு அலுவலகத்தில் நேரடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000லேருந்து 58,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. அலுவலக உதவியாளர் வேலைக்கு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் இப்போ வீடியோ நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே நண்பா, இதுதான் அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் லிங்க் தரேன். நீங்கள் எதோ ஒரு டவுட்னா உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேலையை எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னா, குற்ற வழக்கு தொடர்பு துறை மதுரை மாவட்டத்திலேருந்து தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 18/2/2026 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,700லேருந்து 58,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அது போக 10th 12th எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அது போக உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் சொல்லி டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. இதுக்கு உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் SC ST OBC இருந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை மாவட்டத்தில் தான் இருக்கும். மதுரையில் உள்ள கேண்டிடேட்டே யாரும் மிஸ் பண்ணுற போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், அப்புறமேட்டுக்கா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். 2 ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஜாப் ஓகே. ஓகேங்களா? நீங்கள் இன்டர்வியூ கரெக்டாக அட்டன் பண்ணிங்கனாலே போதும். ஓகேங்களா? உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு, அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15/3/2026 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஓகேங்களா? 15 டேட்டுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்புகிறீங்களே, அதுக்கப்புறம் போனால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. இதுக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. ஸோ ஓகே நண்பா, இதுதான் அவங்க கொடுத்துருக்குற அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இது எப்படி ஃபில் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ இங்கே இந்த இடத்துல ஒட்டிக்கிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, உங்களுடைய தந்தை நேமு, இல்லைனா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம். ஓகேங்களா? உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்தால் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் எழுதிக்கிங்க. ஸோ உங்களுடைய ஃபாதர் நேம் இருந்தால் ஃபாதர் நேம் எழுதிக்கிங்க. உங்களுக்கு இந்த இதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிங்க. உங்களுடைய மதம் நீங்கள் ஓகேங்களா, இந்துவோ முஸ்லீமா அந்தமாதிரி கேட்டிருக்காங்க, அது எழுதிங்க. உங்களுக்கு அப்புறம் ஜென்ரல் கேட்டிருக்காங்க, மேலோ ஃபீமேலாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எது வேணால் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கேஸ்ட், ஓகேங்களா, உங்களுடைய கேட்டகரி கேட்டிருக்காங்க, SCயா OBCயா அந்தமாரி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் சொல்லி டீட்டெயிலாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, ஓகேங்களா, அதோடைய இதுவும் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அவருடைய உங்களுடைய நீங்கள் தேனி மாவட்டமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்என்எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. நிலையான முகவரி கேட்டிருக்காங்க, அதை எழுதிக்கிங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏற்கனவே எங்கன்னா வேலை செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதை செஞ்சிருந்தால் ஃபில் பண்ணுங்கள், இல்லை விட்டுருங்க. ஓகேங்களா? உங்களுடைய இருப்பிட சான்று கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ எதனா ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது இந்த இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே டேட் எழுதிட்டு இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் எழுதிடுங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். நீங்கள் இதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இது போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணுறீங்க. இவ்வளோ தான் ப்ராசஸ். இதுதான் நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஓகேங்களா? ஸோ என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக டீட்டெயிலாக பார்த்துக்கிங்க. எதனா ஒரு டவுட்டாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே நம்பர், டேக் கேர், பாய். பார்த்து அப்ளை பண்ணுங்கள்.